தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக EVKS இளங்கோவன் தலைமையில் 8 பேர் கொண்ட தேர்தல் குழுவை காங்கிரஸ் கட்சி அமைத்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்போம். அரவிந்த், EVKS இளங்கோவன் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த குழுவில் இடம்பெற்றவங்க யார் யார்? நடைபெற இருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் போட்டியிட இருக்கும் தொகுதிகளை தேர்வு செய்வதற்காகவும் அதனைத் தொடர்ந்து அந்த தொகுதிகளுக்காக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 8 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளருமான முகுல் வாஸ்னிக் இந்த 8 பேர் கொண்ட குழுவை அறிவித்திருக்கிறார். இந்த குழுவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன், அதேபோல சட்டமன்ற உறுப்பினர் கோபிநாத் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் தங்கபாலு, திருநாவுக்கரசர், மேலும் மூத்த தலைவர்கள் யசோதா, தனுஷ்கோடி ஆதித்யன், APCV சண்முகம் உள்ளிட்ட 8 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவன் கடந்த வாரம் டெல்லி வந்து காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொறுப்பாளருமான முகுல் வாஸ்னிக்கை சந்தித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தியையும் சந்தித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்த 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அரவிந்த், தமிழக காங்கிரசின் தேர்தல் குழு எப்போது திமுக குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருக்கு, அது பற்றி சொல்லுங்க. இது குறித்து நம் காங்கிரஸ் கமிட்டி வட்டாரங்களில் கேட்டபோது அவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் திமுகவுடனான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை தொடங்கும் என அவர்கள் தெரிவித்தனர். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை 30 முதல் 40 தொகுதிகள் திமுக தரப்பிடமிருந்து கேட்க இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவித்தனர். இது குறித்து நம் திமுக வட்டாரங்களில் கேட்டபோது திமுக தரப்பில் இதே போன்று நாங்களும் ஸ்டாலின், துரைமுருகன் கொண்ட 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவர்கள் கூட்டணி கட்சியுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை துவங்க இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்.